ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, மகர சங்கராந்தி அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம். இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி விழாவா கொண்டாடுவாங்க, பண்டிகையா கொண்டாடுவாங்க. அந்த மகர சங்கராந்திக்குனே ஒரு புருஷன் அப்படின்றது இருக்கான். இந்த முறை அந்த மகர சங்கராந்தி புருஷன் பேர் என்ன அப்படின்னா மந்தன். அவன் என்ன வாகனத்துல வரான், என்ன ஆயுதம் ஏந்தி வரான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த திக்கு நோக்கி வரான், எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில பாத்தீங்கன்னா அவன் உதிக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த வருஷம் நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எது எதுல கவனமா இருக்கணும், இப்படி பலவிதமான பலன்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இது பாருங்க, கொங்கு இன்றளவும் பாத்தீங்கன்னா அந்த மகர சங்கராந்தி புருஷனோட பலன்கள் தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பழமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 2000 வருடத்துக்கும் மேலாக இந்த பலன்களை தான் ஃபாலோ பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பாருங்க, இந்த பொங்கல் அப்படி வருது அப்படின்னா அன்றைய தினம் காலையில போயிட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா, விநாயகர் கோயில் இருக்கா, அங்க போயிட்டு ஐயர்கிட்ட பெரியவங்க கேட்பாங்க. இப்ப எங்க பாட்டி எல்லாம் கேட்டதை நான் பார்த்திருக்கேன். என்னங்க இந்த முறை மகர சங்கராந்தி புருஷன் என்ன ஒரு ரூபத்துல வரா, என்ன வாகனம் ஏந்தி வரா, இந்த மாதிரி. இப்ப என் குழந்தை பாத்தீங்கன்னா பேத்தி ரிஷபராசி, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு, ஏன் இன்னொரு பேத்தி மேஷராசி, மேஷராசிக்கு எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் பலன் கேட்டு வருவாங்க. நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு பழமையான பலன்களை அறியக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க ராசிக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த வருஷத்துக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறான், என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்றா அப்படின்றத சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், மகர சங்கராந்தி புருஷன் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, மறைமுக எதிரிகள் அப்படின்றது வருவாங்களா. ஏன் இருக்க மாட்டாங்க, விருச்சிகம்க்கு பெருசா நடிக்க தெரியாது. கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு கத்திடுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க. நேர்பட பேசு அப்படின்றது விருச்சிகத்துக்கு தான் சொல்லலாம். எல்லாத்தையும் நேருக்கு நேர் பேசிடுவாங்க. நேருக்கு நேர் பேசும்போது எதிரிகள் டைரக்டாவே வந்துருவாங்க. இதுல மறைமுக எதிரிகள் வரமாட்டாங்களா என்ன. ஆக நம்ம என்ன பண்ணணும், பெருசா கோவப்படுறது, டென்ஷன் ஆவறது, இரிட்டேட் ஆவறது, இதெல்லாம் வேண்டாம். அப்படியே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நேருக்கு நேர் பேசிடாதீங்க. கம்முன்னு அந்த இடத்துல அவங்க கூட பேசுறத அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பேசி பிரச்சனை பகை அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா. அதே மாதிரி என்ன அடுத்த பலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பண விஷயத்தில் எச்சரிக்கை அப்படின்றாரு. யார்கிட்டயும் காசு கொடுக்கறதும் வேண்டாம், பெருசா கடன் வாங்குறதும் வேண்டாம். முக்கியமா வாங்கினா கூட நீங்க கொடுத்துருவீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குடுக்குறீங்க அப்படின்னா திருப்பி தர மாட்டாங்க. அப்ப ஒரு ஒரு 10,000 ரூபாய் வேணும், இப்ப கூட்டு இப்ப டிரான்ஸ்பர் பண்ற அப்படிம்பாங்க. திருப்பி தர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் இருக்காம போயிடுமா. ஆக பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க அப்படின்றது சொல்றாரு. அதே மாதிரி திடீர் மாற்றங்கள் அப்படின்றாரு. திடீர் மாற்றங்கள் அப்படின்றது நல்ல விதத்துல வருமா கெட்ட விதத்துல வருமா அப்படின்னா நல்ல விதத்துல தான் வரும், பெருசா கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நம்ம கெட்ட விதத்துல அப்படின்னும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. நல்ல விதத்துல அப்படின் போது, திடீர்னு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டப்ப திடீர்னு போன எனக்கு ஒரு வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். பிளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், திடீர்னு வாங்கிட்டேன். ஒரு இடத்துல வேலை கிடைக்கும்னு பிளான் பண்ண, ரெசியூம்ல போட்டேன், திடீர்னு அந்த வேலை கிடைச்சிச்சு, அந்த ஜாப்ல போய் நான் உட்காந்துட்டேன். அப்படின்ற மாதிரி திடீர் நல்ல மாற்றங்கள் அப்படின்றது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா. அதே மாதிரி ரகசிய சேர்க்கை கவனம் அப்படின்னு இருக்காரு. இந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இதுலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்றது. ரகசிய உறவு முறைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா. பொதுவாவே விருச்சிகம், எனக்கு என்னென்னலாம் பஞ்சமா இருந்துச்சு, எனக்கு என்னென்னலாம் பிரச்சனையா இருந்துச்சு, எனக்கு என்னென்னலாம் கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு என்னென்னலாம் கவலையா இருந்துச்சு, அத்துணை பஞ்சங்களும் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ நியாயமான விஷயங்கள் அத்தனையும் கிடைக்கும் அப்படின்றது உண்மைங்க. அதே மாதிரி பாருங்க, என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்ப அதிகமாச்சு. நான் தான் முதலே சொன்னேன், கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி நிறைய ஆசைப்பட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் இருக்கு, அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நிறைய பேர் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா பெருசா எல்லாரும் நட்பா பழக மாட்டாங்க. அவங்கவுங்க வேலை மிஷின் மாதிரி ரோபோட் மாதிரி இருப்பாங்க. என்னடா யாருமே நம்ம கூட நட்பா பழக மாட்டேன்றாங்களே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நம்ம அங்க போயிருக்கிறது வேலை செய்யறதுக்கு தான். அப்ப நம்மளோட வேலையை மட்டும் பார்க்கலாம். பெருசா நம்ம உறவு கொண்டாடவோ இல்ல நட்பா பழகவோ, வாங்க பழகலாம் வாங்க, வாங்க பழகலாம் வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடவும் முடியாது இல்லையா. அப்ப நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துடுறது நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
நம்ம வந்து டூ வீலர் ஓட்டுறது அப்படின்றது வேண்டாம், மேக்சிமம் கேப் இல்ல ஆட்டோல புக் பண்ணி போய்க்கோங்க. கேப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல வேடிக்கை பாக்குறது, அங்க போய் பஞ்சாயத்துக்கு போறது இதெல்லாம் வேண்டாம். என்ன நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட ரகசியங்களை மத்தவங்க கிட்ட பகிராதீங்க. என்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன பிளான் பண்றீங்களோ, தயவு செஞ்சு எவ்வளவு நெருக்கமான சொந்தமா இருந்தாலும், உறவு முறையா இருந்தாலும், நட்பா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாதீங்க. சொன்னா என்ன ஆகும், செய்ய முடியாத போற ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய அத்துணை நல்ல விஷயத்துக்கும் உங்க அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வரதுக்கான பிராப்தம் உண்டு. இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா கதிர்காம முருகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா போயிட்டு வரலாம். இது எல்லாத்துக்கும் உங்க அப்பா சப்போர்ட்டா இருப்பாரு. அதே மாதிரி நாங்க வந்து யூஜி வந்து இந்தியால படிச்சுட்டோங்க, பிஜி வந்து வெளிநாட்டுல படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பேருக்கு பிஜி சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எம்பிபிஎஸ் படிச்ச பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்டி சீட் வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு, எம்டி சீட் கிடைக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது இருக்குங்க. அதே மாதிரி விருச்சிகம், என்னோட குணாதிசயத்துல நான் சிலவற்றை மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி மாத்தணும்னு ஆசைப்பட்ட குணாதிசயத்தை இந்த காலகட்டத்துல நான் மாத்திட்டேன். என்னோட புத்தி தான் வந்து எப்பயுமே ஸ்திரமா இருக்காது. ஒண்ணு நினைப்பேன், ஒண்ணு அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யணும்னு முடிவெடுப்பேன், அப்புறம் செய்ய மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், அட போய் யாரியா இதெல்லாம் ஓடியாடுறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவேன். அந்த ஸ்டேபிள்னஸ் இல்லாத ஒரு மைண்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ரொம்ப ஸ்டேபிளா ஆக்கிப்பீங்க. இது ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. இன்பில்ட்டாவே நான் ஒரு விஷயத்துல நாலேஜ் நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா வளர்த்துக்கினேன். அதனால என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாச்சு அப்படின்ற அமைப்பு. தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்ற அமைப்பும் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான பிராப்தம். குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த பல பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கு. பூர்வீகம் சாத்து சொத்து பத்து நிறைய இருக்குங்க, அது வருமா அப்படின்னா நிறைய பேருக்கு வர்றதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா என் பிள்ளை வந்து நீட் எழுதுதுமா, பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா, ஆல்ரெடி எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுமா, அடுத்து வர ஒரு மனைவி ஒரு வரன் நல்ல வரனா அமையுமா, குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த காலகட்டம் நாங்க குழந்தையின்மைக்கு பண்ற வைத்தியம் சக்சஸ் ஆகுமா, பூர்வீக சொத்து இருக்கு அது கோர்ட்ல இருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வருமா. இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்க சுய ஜாதகம். உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி பல கேள்விகள் சூக்ஷமான விஷயங்களுக்கும் தீர்வு அப்படின்றது சொல்லிட முடியும். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும், உங்களோட ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.